இன்றைக்கி என்ன செய்யலாம்? பாலக் பன்னீர் தான். சரி வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் தேவையான நமக்கு எண்ணெய் அண்டு சோம்பு, பட்டை, இலை, அதுக்கப்புறம் நட்சத்திர சோம்பு இதெல்லாமே போட்டுவிட்டு கொஞ்சம் எண்ணெயில் வறுபட்டதுக்கப்புறமா நறுக்கி வச்ச பொடியான வெங்காயம், நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில். தேவையான அளவுக்கு உப்பு, நான் எப்பவுமே வெங்காயம் போட்டதுக்கப்புறம் உப்பு போடுவேன். ஆனால் இப்போது அரைச்சி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ நல்லா அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிட்டால் நல்லா கிரேவியாக வரும். ஸோ அப்படியே சேர்க்காம அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா வதக்குங்க. அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இப்போ மஞ்சள்தூள், அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் மல்லித்தூளும் இருக்குது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே தண்ணி ஊற்றி கொஞ்சம் வாஷ் பண்ணி இது பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இந்த மாதிரி கிண்ணதுக்கப்புறமா இது என்னென்னா பாலக்கீரை நான் ஏற்கனவே ஒரு கிண்ணத்தில் தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். ஸோ அது நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். இது ரொம்ப நல்லதுங்க, இந்த மாதிரி கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அடுத்து மிக்ஸியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக மையாக அரைச்சிக்கோங்க. நான் காட்டுறேன் அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா மையாக பேஸ்ட்டாக வரும். ஸோ அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நான் ரொம்ப திக்காக தான் எடுத்துருக்கேன், தண்ணியெலாம் நிறையா ஊற்றலை. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. அந்த கிரேவி அந்த தக்காளி அந்த இதோட நல்லா சேரணும். ஸோ சைட் பை சைடு நான் பன்னீர் என்ன பண்ணேன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த குட்டி குட்டி பீஸாக கலெக்ட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படின்னா தெரியும். ஸோ இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு. ஸோ நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறமா கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சோம்னா பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தனித்தனியாக ஆட் பண்ணுங்கள், அப்படியே மொத்தமாக போட்டுறாதீங்க. ஸோ நல்லா எல்லா பன்னீரும் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம பாலக்கீரைக்கு என்ன செய்ய போகிறோன்னா சப்பாத்தி தான். இதுன்னு பச்சை கலரில் இருக்கே அப்படின்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நான் சப்பாத்தியில் அரைச்ச பாலக்கீரை இல்லையா அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஃப்ரெஷ் க்ரீம், இது நானே வீட்டில் பண்ணது. எப்படி செய்யணும்னா கமெண்ட் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ எப்படி செய்யணும்னு காட்டுறேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. ஸோ நான் காட்டுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலந்து வச்ச சப்பாத்தி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தி நல்லா சொன்னீங்கன்னா ஸோ நல்லா சப்பாத்தி ஒரு பக்கமாக அப்பப்போ நல்லா திருப்பி போட்டு எடுக்க. ஸோ சூப்பர் சாஃப்டாக டெலிஷியஸான பாலக்கீரை வித் பாலக் சப்பாத்தி சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ட்ரை பண்ணி வேணும்னு சொல்லுங்கள். அடுத்து என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.